கரெக்டாக முடியாது, க்ளீன் பண்ண முடியாது. இது ஐஎஸ்சி வால்வு. ஓகே, 2 ஓப்பனிங் இருக்குது பாருப்பா. ஒரு மேலே ஒரு ஹோல் இருக்குது பாருங்கள், மேலே ஒரு ஓட்டை இருக்குது மேலே இந்த பக்கம் தெரியுதா? ஹோல்ஸ் பார்க்குமா? ஓகே, அதுதான் இன்லெட்டு. ஓகே, இது வந்து இன்ஜின் சைடா? இந்த சைடு இன்ஜின் சைடா? எப்படி தெரியும்? இன்ஜின் சைடு எப்படி தெரியும்? டோட்டல் பார்த்தா வெரி குட். வாய் தான் எப்பவும் பெருசு, வாய் தான் பெருசு சாப்பிட்றதானே. இன்ஜின் சைடு இப்போ சின்னது. ஓகே, ஸோ ஏர் ஃபில்டர் சைடில் பாருங்கள் ஒரு ஓட்டை இருக்கா, அந்த ஓட்டையிலேருந்து காற்று ஏறி இண்டஸ்ட்ரியில் இருக்கு ஓடு காமிச்சு. அதுதான் இண்டஸ்ட்ரியிலே சொல்கிறாரு, அது பார்த்தா தெரியும். ஓகே, ஸோ இன்லெட் வழி ஏர் ஏறணும். எப்போ ஏறணும்? ஆக்சிலேட்டர் க்ளோஸாக இருக்கும்போது மட்டும்தான் ஐஏசிவி வால்வு ஒர்க் ஆகும். அது ஹீரோடது கிடையாது. எஃப்ஐ வண்டி எல்லாம், கார் இருக்கட்டும், ட்ரக் இருக்கட்டும், பஸ் இருக்கட்டும், எங்கே இருக்கா டோட்டல் பாடி ஆக்சிலேட்டர் டச் பண்ணால் ஐஏசிவி ஆஃப், கட் ஆஃப். ஆக்சிலேட்டர் க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் இந்த பேசேஜ் ஒர்க்காக, இந்த வால்வு ஒர்க் ஆகும். ஸ்டெப்பர் மோட்டர், அது பேர் என்ன? ஸ்டெப்பர் மோட்டர். இந்த ஹோல் பார்த்தீங்களா, இந்த ஹோல் வழி காற்று ஏறி இன்ஜின் ஹோல் வழி இறங்கணும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சின்னது ஹோல் கேமரா சின்னது ஹோல் பார்த்தியா, இந்த பக்கம் இன்ஜின் பக்கம் பாரு, தப்பான இடத்துல கை வைக்கிறோம். சரி, ஹோலு காமிச்சு நமக்கு. எஸ், இது கருப்பா இது இதில் ராஜா இங்கே பாரு, மேலே. ஓகே, ஸோ இந்த வால்வு வந்து எப்படி ஜாம் ஆகுது? 2 காரணம். ஒன்று வந்து ஏற்படுது, 2 வந்து ஸ்டெப்பர் மோட்டர் ஸ்டக் ஆகுது. ஸ்டெப்பர் மோட்டர் ஸ்டக் ஆனால் விசியில் கண்டுபிடிக்கலாம். பட் ஏர் ஃபில்டருக்கு நமக்கு தெரியாது. என்ன ஃபஸ்ட்டு பார்க்கணும், கழட்டியோட இந்த இடம் பார்க்கணும். கருப்பாக இருக்கும், இதே வந்து சிவப்பாக இருக்கும், கருப்பாக இருக்குது. அப்படி வந்துச்சு என்ன பண்ணணும்னா, நீங்கள் டோட்டல் பாடி கழட்டிட்டு ஃபஸ்ட்டு இந்த வயரிங் ஹார்னஸை ஃபிட் பண்ணணும். ஓகே, ஒரு ட்ரை கொடு ராஜா, நல்ல ட்ரை. துணி எடுத்த தம்பினி, துணி ஓகே. ஃபஸ்ட் என்ன பண்ணணும், 32 பின்னு சாக்கெட்டு கனெக்ட் பண்ணணும். வயரிங் ஹார்னஸ் கழட்டியாச்சோ, டோட்டல் பாடி வயர் சொருவிட்டு இருக்கு, அவ்வளோதான். கீ ஆஃபே இருக்கணும். ஓகே, ரைட். இப்போ என்ன பண்ணணும்னா, அந்த ஹோல் இல்லைங்களா, இன்லெட் ஹோல், ஏர் ஃபில்டர் சைடு ஹோல், அந்த ஹோலில் நீங்கள் இந்த ஸ்ப்ரேயை அந்த ஹோலுக்குள்ளே சொல்லி அடிக்கணும். ஓகே, எப்படி அடிக்கணும்? பிடிச்சே ப்ரெஸ் பண்ணக்கூடாது. ஃபிஷ்னா 1 2 1 2 இதுவாக இதை அடிச்சு விடணும். அடிக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும், கீ ஆன் பண்ணணும், 3 செகண்ட் வெயிட் பண்ணணும், அதுக்கப்புறம் கீ ஆஃப் பண்ணணும். ஓகே, அப்படியே 5 தடவை பண்ணலாமா? இப்போ இதில் கலீஜ் இருந்துச்சுன்னா என்ன ஆகிடும், இந்த வழியில் கார்பன் கறி வந்துடும். இதில் இருக்கிறது வாய்ப்பு இல்லை, நான் டச் பண்ணி பார்த்தேன், ட்ரையாக இருக்குது, நான் காமிச்சு கொடுக்குறேன் அவ்வளோ. ஓகே, ஓப்பன் பண்ணி அடி ராஜா, ஆன் 3 செகண்ட் வெயிட்டு, ஆஃப், எகெயின் ஆன் 3 செகண்ட் வெயிட்டு, ஆஃப். டச் பண்ணுங்க, டச் பண்ண வந்து தம்பி, ஓப்பன வைப்ரேட் ஆகுதா? அந்த வால்வு தான் வருது. அந்த வைப்ரேஷன் என்ன, ஐஏசிவி வால்வு கரெக்டாக ஒர்க் ஆகுது மீனிங். ஓகே, ஒர்க் ஆகல என்ன மீனிங், அதாவது வைப்ரேஷனாக இருக்காது. வந்துப்பா, கொஞ்சம் தடவை பண்ணுங்க, வந்துருச்சு. அந்த பக்கம் பாரு, வந்துருச்சு பாருங்க. இப்போ ஒரு நார்மல் வண்டினா கண்டிப்பாக கருப்பாக கார்பனஸாக வந்துடும். ஓகேங்களா, வந்துடுறது ரைட். இப்போ கருப்பாக வந்துருச்சுன்னா அந்த கருப்பை போகிறது வரைக்கும் நீங்கள் க்ளீன் பண்ணி கொண்டு இருக்கணும். அதுக்கப்புறம் ஏர் கன்னு எடுப்ப வந்து இல்லையா, அதுக்கப்புறம் லைட் ப்ரெஷர் இருக்க, லைட் ப்ரெஷர் அடிக்கீன்னு அடிக்கக்கூடாது, சென்சர்ஸ் இருக்கு. அந்த ஹோல் அடிச்சியா, அந்த ஹோல் இல்லையா ஐஏசி வால்வு, நான் அங்கே அடிச்சிங்களே யாரு தேவையில்லை. அதான் வால்வு ஆஃப் ஆன், ஆன் ஆஃப், ஆஃப் ஆன், அவ்வளோதான். நான் எங்கே எழுதிக்கிறேன், இந்த கெமிக்கல் வந்து இருக்கக்கூடாது, ட்ரை பண்ண முடியும், அவ்வளோதான். ஃபிக்ஸ் பண்ண மறக்க முடியலை, இது ஃபிக்ஸ் பண்ணி இதே மாதிரி 10 தடவை 5 தடவை நீங்கள் க்ளீன் பண்ணீங்க.
இப்போ என்ன பண்ணணும், சேம் ப்ரொசஸர் என்ன ஃபிட் பண்ணதுக்கப்புறம் வண்டியில் கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக வச்சு ஃபிட் பண்ணதுக்கப்புறம் கீ ஆன் 3 செகண்ட் வெயிட் ஆஃப், கீ ஆன் 3 செகண்ட் வெயிட் ஆஃப். 5 மினிமம் 10 போட்டால் பரவாயில்ல. என்ன தெரியுமா, ஸ்டெப்பர் மோட்டர் வந்து கரெக்டாக லொக்கேஷன் தெரியணும் அவனுக்கு வேண்டி, அவனுக்கு கேலிபிரேஷன் பண்ணுறது. அதுக்கப்புறம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி விட்டுடணும். ஒரு 3 மினிட்ஸ் போதும், 2 மினிட் 3 மினிட் போதும். 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் வண்டி செக் பண்ணுங்கள், வண்டி ஆஃப் ஆகும். கிளியர்? இதுதான் ஐஏசிவி க்ளீன் பண்ணுறதுக்கு ஆப்ஷன். கிளியர்? பட் இது ஒரு பிரச்சனை இருக்குது. அவனை கலீச் பண்ணுறதுக்கு காரணக்காரன் யாரு? அவன் தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். கிளியர்? அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, பண்ண முடியுமா இல்லையா? எந்தெந்த வண்டிக்கு பண்ணலாம்? ஹெச்எஃப் டீலக்ஸ் இந்த மாதிரி எஃப்ஐ இருக்குது, ஹெச்எஃப் டீலக்ஸ் தான் இருக்குது. ஃபேஷன் ப்ளஸ் ஹெச்எஃப் டீலக்ஸில் 2 வண்டி இருக்குது. ஒன்று வந்து கார்பரேட்டர் மாதிரி இருக்கும் பார்த்தா, ஸ்லைடர்லாம் கார்பரேட்டர் இல்லை, எஃப்ஐ தான், பட் அது வேறு பிராண்ட். அதில் இந்த மாதிரி பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு, அதுக்கு வேறு ப்ராசஸ் ஈஸி அப்டேட் இருக்குது, நம்ம நேற்றுக்கு பண்ணணும். இந்த மாதிரி வண்டிக்கு இதுக்கு என்ன பேர், என்சிஎஸோட எஃப்ஐ, என்சிஎஸ் நப்பின கண்ட்ரோல் சிஸ்டம். இல்லையா? அண்டர்ஸ்டூட்? தம்பி ஃபிட் ஆகிட்டுப்பா. இதான் பண்ணி இந்த வீடியோ வேணும், இதுக்கு என்ன செய்ய ஆஃப் பண்ணிக்கலாம்.